செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா, பிச்சாண்டவர் வீதி உலா வந்து கோலாகலம். நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க கோரிக்கை, மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தல், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தர்ணா. தங்கும் விடுதியில் புகுந்து செல்போன்கள் திருட்டு, மர்ம நபர்களை தேடும் போலீசார். இனி விரிவான செய்திகள். காரைக்காலில் நடைபெற்ற மாங்கனி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்தனர். சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர் காரைக்கால் அம்மையார். இவரது வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் காரைக்கால் அம்மையார் கோவிலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான மாங்கனி திருவிழா கடந்த 27ஆம் தேதி மாலை மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 3ஆம் நாளான இன்று பிச்சாண்டவர் ஊர்வலம் மற்றும் மாங்கனி இறைப்பு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் கோவிலில் அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை பிச்சாண்டவர் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பவளக்கால் சப்பரத்தில் காவி உடை, ருத்ராட்சரம் அணிந்து பிச்சாண்டவர் மூர்த்தியாக சிவபெருமான் தேரில் எழுந்தருளினார். இதனையடுத்து வேத பாராயணத்துடன் வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். பிச்சாண்டவர் செல்லும் வீதியெங்கும் ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் பொருட்டு வீட்டு வாசல்கள் மற்றும் மாடிகளில் இருந்தபடி மாங்கனிகளை வாரி இழைத்தனர். இந்த மாங்கனிகளை உண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் திருமண தடை நீங்கும் என்பதும் ஐதீகம். இதனால் விழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பெண்களும் போட்டி போட்டுக்கொண்டு மாம்பழங்களை பிடித்தனர். விழாவையொட்டி இன்று காரைக்கால் பகுதிக்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டிருந்தது. நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க கோரி மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இன்று தொடங்கியுள்ளனர். மீனவர் பிரச்சனைகளை சட்டசபையில் எடுத்துரைக்க நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி தர வேண்டும். அதற்காக மத்திய அரசு உடனடியாக மீனவர் சமூகத்தை சேர்ந்த தகுதியானவரை நியமன சட்டமன்ற உறுப்பினராக வலியுறுத்தி மீனவர் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பில் சுதேசி மில் அருகே 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கியது. மீனவர் காப்போம் மக்கள் இயக்க நிர்வாகி செல்வம் உண்ணாவிரத போராட்டத்தை தொடக்கி வைத்தார். போராட்டத்திற்கு பல்வேறு மீனவ பஞ்சாயத்து அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து பங்கேற்றன. அரசியலில் ஆளுமைகளை உறுப்பினர் பதவியை பெரும்பான்மை மீனவர் பதவி உயர்வு வழங்க கோரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜூனியர்களின் சம்பளத்திற்கு இணையாக விடுபட்ட சீனியர் சம்பளத்தை உயர்த்த வேண்டும். எம்டிஎஸ் பதவிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும். சீனியர் மெக்கானிக் பதவிகளை ஒன்றாக இணைத்து ஃபோர்மேன் பதவி உயர்வு வழங்க வேண்டும். ஓவர்சீர் நியமன விதிகளை திருத்தி பதவி உயர்வு வழங்க வேண்டும். எம்டிஎஸ்களுக்கு காலகட்ட பதவி உயர்வு வழங்க வேண்டும். விடுமுறை நாட்களில் பணிபுரிந்த எம்டிஎஸ் ஊழியர்களுக்கு மதிப்பூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் இளங்கோ தலைமை தாங்கிய போராட்டத்தில் அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம், தொழில்நுட்ப ஊழியர்கள் கூட்டமைப்பு தலைவர் தனராசு ஆகியோர் வாழ்த்து பேசினர். சங்க நிர்வாகிகள் குமார், அண்ணாமலை, ஜெய்சங்கர், பச்சையப்பன், வெங்கடேச பெருமாள், பழனி, ஆனந்தன், சிவகுமார் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் அருகே தங்கும் விடுதியில் புகுந்து செல்போன்களை திருடிச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம், தந்திரையன் குப்பம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் உள்ளன. அதில் ஒரு தங்கும் விடுதியில் இன்று அதிகாலை 5 மணியளவில் மர்ம நபர் ஒருவர் உள்ளே புகுந்து அறைகளின் ஜன்னல் வழியாக
கதவை திறந்து அங்கு சுற்றுலா பயணிகள் வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 செல்போன்களை திருடிச் சென்று விட்டனர். சிறிது நேரம் கழித்து தங்கும் விடுதியில் தங்கியிருந்தவர்களை தூங்கி எழுந்து பார்த்தபோது செல்போன்கள் காணாமல் போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அங்குள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது மர்ம நபர் ஒருவர் தங்கும் விடுதியில் புகுந்து செல்போன்களை திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அந்த நபரை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வில்லியனூர் தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம் வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். புதுவை வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க சிறப்பாக நடைபெற்றதா. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவையொட்டி தினமும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் இழுத்து தொடக்கி வைத்தனர். விழாவில் அரசியல் கட்சி பிரமுகர்கள், பக்தர்கள், வில்லியனூர் மற்றும் சுற்று கிராம பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி சங்கம் சார்பில் வாயில் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிஆர்டிசி சார்பில் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயூர் கூட்டம் நடைபெற்றது. மோகனகிருஷ்ணன் தலைமை தாங்கிய கூட்டத்தில் பிரபுராஜ், ரமேஷ், வீரப்பன், புருஷோத்தமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை பாவாடை மூர்த்தி செய்திருந்தார். சிறப்பு அழைப்பாளராக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராஜா, மாநில தலைவர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 7வது ஊதிய குழுவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு விடுபட்ட எம்ஏசிபி உடனடியாக வழங்க வேண்டும், பிஆர்டிசி ஆர்ஆரில் உள்ளது போல நடத்துனர்களுக்கு சிஐ பதவி உயர்வு வழங்க வேண்டும், தகுதியின் அடிப்படையில் பணி கட்டுப்பாட்டாளர் அலுவலக ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும், வெளியாட்களை வைத்து அலுவலகத்தில் பணி செய்யும் ஊழியர்களை வெளியேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. உங்கள் அலுவலக முற்றுகை நடந்தே தீரும். பேசி தீர் சங்கத்தின் பொறுப்பாளரோடு பேசி தீர். புதுவை வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மாங்கனி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடைபெறும். இதேபோன்று காரைக்கால் அம்மையார் எழுந்தருளியுள்ள புதுச்சேரி அருள்மிகு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இன்று நடைபெற்ற மாங்கனி திருவிழாவில் பரமசிவன் அடியார் கோலத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்து மாங்கனிகளால் அலங்கரிக்கப்பட்ட பவழக்கால் விமானத்தில் கோவில் பிரகாரத்தில் வீதி உலவாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் கலந்து கொண்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனிகளை வழங்கியும் பூஜை செய்த மாங்கனிகளை பிரசாதமாக பெற்றுக்கொண்டும் காரைக்கால் அம்மையாரையும் சிவனையும் வழிபட்டு சென்றனர். பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் மாங்கனியை உண்டால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை அரசு கல்வி உதவித்தொகை வழங்கும் அறிவிப்பில் புதுரை வண்ணார் மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கடந்த 22ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட கல்வி உதவித்தொகை அறிவிப்பில் பட்டியலின சாதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள புதுரை வண்ணார் சமூக மாணவர்கள் உரிய முறையில் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளருக்கு விரிவான மனு அனுப்பப்பட்டுள்ளது. அம்மனுவில் 2002ஆம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பின் பட்டியலின சாதிகள் சட்டத்தின்படி
புதுரை வண்ணார் சமூக பட்டியலின சாதியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் அண்மையில் வெளியிடப்பட்ட கல்வி உதவித்தொகை அறிவிப்பில் அந்த சமூகத்தை தெளிவாக சேர்க்காததால் மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வாய்ப்பை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக நிர்வாக விசாரணை நடத்தவும், சட்டத்திற்கிணங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டதா என்பதை ஆய்வு செய்யவும், தேவையெனில் திருத்தப்பட்ட அறிவிப்பை வெளியிடவும், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கவும், அலட்சியம் உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும், மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கவும் அம்மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனுவின் நகல் தேசிய பட்டியலின சாதிகள் ஆணையத்தின் தலைவருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. வெளியூர் தொகுதி முதியவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அரசு வழங்கும் போர்வைகளை வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு, கொம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களிடம் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், எடார் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் ஓடும் ரயிலில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் 12வது சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. உடல் மற்றும் மனநலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 5 வயது முதல் 65 வயது வரையிலான ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று யோகாசனங்களை மேற்கொண்டனர். யோகா மற்றும் யோகா விளையாட்டு போட்டிகளின் பல்வேறு சாதனைகள் படைத்த ஆசிரியர்களான தர்ஷன், அன்புமதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. யோகா மூலம் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் யோகினி உமா மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான 2ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் புதுச்சேரி அணிகள் முதலிடம் பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது. திருக்காஞ்சி பகுதியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 8 ஆண்கள் அணிகளும் 6 பெண்கள் அணிகளும் பங்கேற்றன. அனைத்து போட்டிகளும் லீக் முறையில் நடைபெற்றன. ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி அணி முதலிடத்தையும், தமிழ்நாட்டு அணி 2வது இடத்தையும், டெல்லி அணி 3வது இடத்தையும், தெலங்கானா அணி 4வது இடத்தையும் பிடித்தன. பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. சத்தீஸ்கர் அணி 2ஆம் இடத்தையும், மகாராஷ்டிரா 3வது இடத்தையும், தெலங்கானா 4வது இடத்தையும் கைப்பற்றின. வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், மோகன்தாஸ், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,110 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,04,880 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,390 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா, பிச்சாண்டவர் வீதி உலா வந்து கோலாகலம். நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க கோரிக்கை, மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தல், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தர்ணா. தங்கும் விடுதியில் புகுந்து செல்போன்கள் திருட்டு, மர்ம நபர்களை தேடும் போலீசார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.